நீங்கள் அழைக்கும் ஹலோ சார். என்னம்மா நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கிறேங்க சார். என்னம்மா அவங்க பிரச்சனை? எவ்வளோ பெரிய கோட்டை பிரச்சனை எல்லாம் அழகா முடிக்கிறேன். உங்க பிரச்சனையை என்னால முடிக்க முடியல. நாளைக்கு ஊருக்கு போறேன், நாளைக்கு லீவு. இதோட 10 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு. சரிங்க சார். இங்க காசு கூட கொடுக்க வேணாம்மா, நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பதில் மட்டும் சொன்னா போதும். என்னங்க சார், சொல்லுங்க சார். பாருமா, சரிங்க நான் சுத்தி வணக்காம டைரக்டா மேட்ருக்கு வரேம்மா. சரிங்க சார். சரிங்க சார். இப்போ ஒரு சில ரோட்ல வந்து க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து எஃப்ஐஆர் வேணும். சரிங்க சார். இப்போ 2 விவோ ஃபோன், ஒரு ஐஃபோனு, ஒரு டிவின்னு சொல்றான். டிவி இல்லைங்க சார், ஃபோன் மட்டும்தாங்க. இன்சூரன்ஸ்ன்றது நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க சார். இதெல்லாம் வந்து கன்சியூமர் டியூரபிள் லோனா உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரிங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, ஐபி கொடுக்குறோன்னு வச்சுங்க. சரிங்க சார். ஜட்ஜி பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம இப்போ பர்சனல் லோனு நீ புரிஞ்சுக்கிற மாதிரி, நீ என்ன படிச்சிருக்கம்மா? நான் 10th தாங்க சார் படிச்சிருக்கேன். இதுக்கு 10th படிக்கணும்னு தேவையில்லம்மா, மூளை இருந்தாலே போதும், புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேங்க்ல இருந்து கடனா ஒரு பொருள் இதுக்காக பணம் வாங்குறீங்க. பணத்தை செலவு பண்ணுறீங்க, கட்ட முடியல, ஓகே, இது வந்து ஒத்துக்கிறாங்க. கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, கிரெடிட் கார்டு கட்ட முடியல, ஓகே, பணமாக கொடுத்த பணமாக வாங்குறது, பணமாக ஸ்வைப் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு, இந்த கதையை முடிஞ்சு போச்சு. லோன் வாங்கியிருக்கிறீங்க, லோனும் கிடையாது, மஞ்சள் கலர் வாங்கியிருக்கிறீங்க 1 லட்ச ரூபாய்க்கு, ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பாம் ஆயில் வாங்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாம் ஆயிலாம் யாரும் சீஸ் பண்ணி கோர்ட்டு கொண்டு போக முடியாது. அதான் விற்கிற சாப்பிட்ற பொருள், அதுவும் கணக்கில் வராது. எது வந்து கணக்கில் இருக்குன்னா, இப்போ வந்து சுந்தரம் ஃபைனான்ஸில் போட்ட வண்டி ஒன்று நிற்கிதா கணக்கில்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதனால தான் சார் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இது பேசி பேசி தலை வெடிக்குது. வீட்டுக்காரையும் பிடிச்சி சத்தம் போடுறான். ஏற்கனவே இருக்கு, நீ வேற கத்திக்கிட்டு இருக்க. ஒன்று உங்களுக்கு ஒத்து போக சொல்லு. சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வண்டியை சுந்தரம் ஃபைனான்ஸில் நான் வந்து ஐபி காட்டணும்னு வச்சுக்க. ஐபி காட்டும் போது பணமா வாங்கியிருந்தா உங்களை கேட்க போகிறது கிடையாது, பொருளாக வாங்கியிருக்க. ஆமாங்க சார். கேள்வியே வச்சுப்பா, அந்த பொருளை வச்சிருக்கா இல்லையான்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதுதான். நான் ஒரு 3 லட்ச ரூபா ஒருத்தர் கடன் தரணும், அதுக்காக வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு, இப்படி சொன்னா உங்க மேல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எந்தளவு யோசிங்க, 10வது படிச்சுக்கிட்டதே போதும். என்ன பண்ணும் அப்பனா, புடுங்கி வச்சிருக்கான்றதான் அப்பா. அவருக்கு இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அது அப்பாற்பட்ட விஷயம். சரிங்க சார். உங்களுக்கே தெரியும், அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி ஜெயிலில் 1.5 வருஷம் கழித்து இருந்தார். எதுக்காக? இந்த மாதிரி வந்து பண்ண அராஜகத்தை. அமைச்சரே உள்ள இருந்தார் 1.5 வருஷம். யாராவது ஒன்றா பண்ண முடியுதா? அங்க எரியும். சுந்தரம் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுவான்? அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிடுவான் ஆர்பிட்ரேஷன்ல. கோர்ட்டுக்கு ஒரு பதில் தெரியணும், என்னன்னா இந்த வண்டி பிடிங்க வச்சிருக்காங்களா, அப்போ வண்டி கொண்டு வந்து கோர்ட்ல சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ண விடாம தடுக்கிறாருனாக்கா எஃப்ஐஆர் போட்டு யார் வச்சிருக்காங்களோ திருட்டு வண்டி நினைச்சு உள்ள போடுங்க. இதுதான் மேட்ரு. ஏன் புரியுதா இல்லையா? நீங்க ஒரு சைடு என்ன பாக்குறீங்கன்னாக்கா, ஐயோ அவங்க நல்லவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஒத்துக்கிறோமா, நல்லவங்க தான், நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லி. நல்லவங்க ஏன் அந்த கெட்ட வேலையை செய்யணும்? இப்போ உங்களோட வண்டி உங்க பேர்ல வண்டி இருக்குது, இன்சூரன்ஸ் வண்டி பேர்ல இருக்குது, பேங்க்ல கடன்ல இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து அந்த அவருக்கும் கிடையாது, உங்களுதும் கிடையாது. இது கோர்ட்டு. ஃபைனான்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுது, ஃபைனான்ஸ் கட்டலன்னா பேங்க். இது 2 பேருக்கு அல்வா கொடுக்கணும்னா கோர்ட்டுக்கு கொடுக்கணும். வண்டி கொண்டு வந்து ஒன்று கோர்ட்டில் நிறுத்துங்க, இல்லையா வண்டி போச்சுன்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தவிர நீ யாருக்கிட்ட வேணும் ரெக்கார்டிங் பண்ணி போட்டு காமி இந்த விஷயத்த. நான் கேட்கறது நியாயம் இல்லையா? நானே சரிங்க இந்த வண்டியை நான் மறைச்சிடுறேன்னு வச்சுங்க. இந்த வண்டியை நான் மறைச்சிடுறேம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்களா, செக் பண்ண மாட்டாங்களா? சரி, என்ன பண்ணுவாங்க, உங்களோட பேன் நம்பரை போட்டு கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ணி பார்ப்பாங்க. இந்த வண்டியை மறைச்சிருந்தா அதில் காட்டிடும், சுந்தரம் ஃபைனான்ஸ்ல இந்த வண்டியை வந்து லோனுக்கு எடுத்திருக்காங்க. எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு ஃப்ராடா வந்து கோர்ட்ல ஒரு புகார் தரீங்க அப்படின்னு முடிவாயிடும், கேன்சல் ஆயிடுமா? கோர்ட்டு பிரயோஜனம் இருக்கா? எனக்கு 2 முடிவு வேணும். ஒன்று, வண்டியை கொண்டு வந்து ஹைகோர்ட் வாசலில் சரண்டர் பண்ணி போட்டோ எடுத்துக்கிறேன், இல்லையா அந்த ஓனர் மொத்தமா காசை கட்டி இந்த லோன் அவர் க்ளோஸ் பண்ணட்டும். அது அப்படி ஒத்து வராது. இன்னைக்கு தேதிக்கு நான் பதிவு பண்ற இந்த தேதியில வண்டி கிட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடாது, அவர் பேர்ல இருக்கணும்.
சரி சரிங்க சார். இன்னொரு வழி என்னன்னா, வசந்தகுமார் சந்திரன் ஃபைனான்ஸ் போய் டோட்டலா எல்லா அமௌண்ட்டையும் கட்டி உடனே வந்து என்ஓசி வாங்கிடணும். சிபில் இதுல இருந்து சரிங்க சார். பேன் கார்டு. சரி சரிங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு, இந்த வண்டியை அவங்களே வாங்கிக்கணும். இந்த கட்டணம் சரிங்க சார். நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் யார் பேர்ல இருக்கும்? அதுக்குள்ள நான் வந்து ஐபி போட முடியுமா? முடியாது இல்லையா? முடியாதுங்க சார். சரிங்க சார். மற்ற கட்டணம் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, ஓனர் காசு கொடுத்து முடிச்சா அவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளியர் பண்ணணும். சரிங்க சார். இல்ல ரெண்டாவது வாய்ப்பு என்னன்னா, வசந்தகுமார்ட்ட சொல்லி மொத்த காசையும் சுந்தர ஃபைனான்ஸ்ல கொடுத்து கிளியர் பண்ணிடணும். என்ஓசி வாங்கிக்கணும். வண்டியை வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரிங்க. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், பணம் அவரும் கொடுக்க மாட்டாரு, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. சரி, 2 பேரும் கொடுக்கலாம். வண்டி எங்க இருக்குது? இவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட தான் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் போயிடும். சரிங்க. போலீஸ்காரன் அவங்க வீடு வந்து வண்டியை தூக்கி வந்து அவன் அந்த ஊர் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி என்கிட்ட தான் இருக்குது, ஸ்டேஷன்ல இருக்குது, இதை நான் என்ன பண்ணணும்னு கோர்ட்ல கேள்வி கேட்பாங்க. சரிங்க சார். சொல்லுவாங்கன்னா, வண்டி உங்ககிட்ட இருக்குது, அவங்க ஐபி போட்டிருக்காங்க, வண்டியை கொண்டு வந்து பாதுகாப்பா ஹைகோர்ட்ல கூட சரண்டர் கொண்டு போயிருக்காங்க. சரிங்க சார். இதுல என்ன நடக்கும்? மூணாவது ஆப்ஷன்ல நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க, அவங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா, இப்ப வண்டியை வச்சிருக்கிறவர் வந்து அந்த ஊர் ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படிங்களாங்க சார். உங்க வசந்தகுமாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வண்டியை வச்சிருக்கிறவரு அவர் நேரா வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போட்டுருவாங்க. அவர் எம்பியா இருந்தா கூட சரி, எம்எல்ஏ ஊர்லயே மணியக்காரரு, பஸ்தாது என்ன சொன்னாலும் சரி, சேர்மன், இன்னால் சேர்மன், இன்னால் எம்பி, இன்னால் கவுன்சிலர் யாரா இருந்தாலும் திருட்டு கேஸ் உள்ள போயிடுவாங்க. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார் நீங்க சொல்றது. இது மூணாவது ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கிளியர் பண்ணா தான் இந்த வண்டி மேட்டரை இதுல சேர்க்க முடியும். சேர்க்காம டிஸ்மிஸ் ஆயிரும். கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க பேன் கார்டை போட்டு பார்த்தா நீங்க தான் கடன் வாங்கிருக்கீங்க, வண்டி வாங்கி தெரிஞ்சிடும் கோர்ட்டுக்கு. ஆமாங்க சார். அப்ப என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டு நீங்க வந்து ஏமாத்துற மாதிரி ஆகாதா? சொல்றது புரியுது? ஆமாங்க சார். ஆமாங்க சார். புரியுதுங்க சார். அவங்க கிட்ட பேசணுங்க சார். நானும் தான் பேசினேங்க சார் அந்த அக்கா கிட்ட. வந்துட்டு பணம் வச்சுட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்க அளவுக்கு நம்ம பக்கம் பலம் இல்லைங்க சார். ஆள் பலம் இருக்கணும், பணம் பலம் இருக்கணும். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாதனால அவங்க கிட்ட பேச முடியலைங்க சார். கடனை கட்ட முடியாதுன்னு வந்தீங்களோ அப்பவே உங்க சைடு வீக்கு. உங்களுக்கு ஐபி ஃபைல் பண்ணணும்னா இந்த 3 முடிவுல ஏதாவது ஒரு முடிவை நீங்க எடுத்தே ஆகணும். சரிங்க சார். போச்சு 3 மணி கொடுத்த டைம் 3 மணிக்கு ஆயிடுச்சு. கோர்ட்டை விட்டு நானும் வைஃபும் வெளியே வந்துட்டோம். சரிங்க சார். கரெக்டா வந்து 9 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். சரிங்க சார். நாளைக்கு லீவு. இதை பத்தி இன்னும் 15 நாளைக்கு நீங்க பேச முடியாது. சரிங்க சார். இந்த வண்டி மேட்ரு இப்படி இருக்கு. வண்டி மேட்ரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னமா? அதான் சார் பணம் அவங்க கட்டி வாங்கணும். ரெண்டாவது க்ளோஸ் பண்ணி ஓனர் கிட்ட எடுக்கணுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னது சார்? புரியலைங்க. முதல் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்க. இப்ப யாருக்கிட்ட இருக்கோ அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோனை க்ளோஸ் பண்ணிடணும் அந்த அக்கா. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ரெண்டாவது அப்படி பண்ண முடியல அப்படின்னா வசந்த் வண்டி ஓனர் உங்க வீட்டுக்காரரு மொத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து கிளியர் பண்ணணும். ஆமாங்க சார். ஆமாங்க. என்னன்னா வசந்தகுமார் கம்முன்னு இருக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். சரிங்க சார். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வண்டி வந்து இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சரிங்க சார். இப்ப நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்க சார்? பிரச்சனையும் கிடையாது. போதுமா? சரிங்க சார். சரிங்க சார். வண்டி அவங்ககிட்ட இருக்கு அப்படி நான் நடக்கிறதே சொல்லியிருக்கேன். வண்டி அவரு போய் கேட்குற கேள்வி வண்டி யாருதுன்னு கேட்கும். சரிங்க சார். இந்த வண்டி சொந்தமான ஒருத்தருக்கு சொந்தமானதுன்னு கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். வண்டியோட ஆர்சி புக் முதல் கொண்டு நான் நெட்ல போட்டு எடுத்துட்டேன். சரிங்க சார். ஆர்சி புக் சாரி அந்த லோன் டீடைல் ஃபுல்லாவே எடுத்துட்டேன். போலீஸ் போய் என்ன கேட்கும்? வண்டி எங்கன்னு தானே கேட்கும். இந்த வண்டி நிக்குது, வண்டி ஓனர் யாரு? வசந்தகுமார். வசந்தகுமாரோட வண்டி இங்கே நிக்குதுன்ற கேள்வி கேட்பாங்க. ஆமாங்க சார். கேட்பாங்க. பணம் கொடுத்துருக்கோம், அவர் பணத்தை கொடுக்கறதுனால எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி எடுத்துட்டு. ஆமாங்க சார். அப்போ இந்த வண்டி அவருக்கு சொந்தமான வண்டி உங்ககிட்ட இருக்குது இல்லையா? ஆமா ஆமா. இதை வந்து அவரோட பொருளை நீங்க வச்சிருக்கிறது திருட்டு தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அவரு உங்களுக்கு பணம் தரணும்னா ஒன்று கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அவர் செக்கு பவுன்ஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இல்லை ப்ரோனோட்டை வச்சு கேஸ் போடுங்க. அது எதாவது பண்ணுங்க. ஆனால் அவரோட பொருள் இது வந்து அவரோட பொருள் கிடையாது, இது சுந்தரம் ஃபைனான்ஸோடது அப்படின்னு சொல்லுவாங்களா? போலீஸ் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க சார். ஒன்றா அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், எஸ்ஐ சொல்லிப்பா அந்த வண்டி எடுத்து ஸ்டேஷனில் விட்டுட்டு இது யாருந்த வண்டி யாரை வச்சு அம்மாவா அந்த அப்பாவான்னு கேட்பாங்க. நாங்கள் தாங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூட்டு போயிடுவோம்.
சரி சரி உட்கார வச்சுட்டு இது பாருமா இந்த வண்டி வந்து நீங்கள் தான் வச்சிருக்கிறீங்கன்றது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட். இது வந்து உங்கள் வீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம், வீடியோவாக எடுத்துருக்கோம். உங்கள் சைடில் வக்கீல வச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லிடுவோம். சரிங்க சார். அவங்க உங்கள் லோக்கல் வக்கீல் எல்லாரும் கூட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க பணத்தை கொடுத்து ஃபுல்லாக லோனை க்ளோஸ் பண்ணி என்ஓசி வாங்கி வாங்கினா முடியுமா? சரிங்க சார், அவங்கள்ட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேங்க சார். இந்தம்மா இதை நான் சொல்கிறது ரெக்கார்டிங்க போட்டு காமிங்க. சாதாரண வந்து வக்கீலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாதாரண நீங்கள் வண்டியை ஒன்று காணோம்னா வண்டி காணாமல் போச்சுன்னு எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்க. வண்டி காணாமல் போச்சுன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வண்டியை சீஸ் பண்ணி போலீஸ் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் மூலமாக வண்டி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிடுவோம். சரிங்க சார். எப்படி பார்த்தா அவங்க மான மரியாதை போயிடும். ஆமாங்க சார். ஆமாங்க. அப்போ வசந்தகுமாரே தேடி கண்டுபிடிச்சி வெட்டுவேன் குத்துவேன் கடத்திட்டே போனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க. அடுத்த வேலைக்கு கையில் காசு கிடையாது. அவர் எப்படி பணத்தை கொடுப்பாரு? அதுதாங்க சார். அவர் பாரு அடி கடத்திட்டு போய் அடிச்சு வெட்டி கொண்டாலும் அவர்கிட்ட 10 பைசா. ஆக அந்த கேஸ்லயும் அவங்க உள்ள போவாங்க, இந்த வண்டி கேஸ்லயும் உள்ள போவாங்க. உங்களுக்கு டைமே முடிஞ்சு போச்சு. இல்லைங்க 3 மணி கொடுத்த டைம் முடிஞ்சது. இதுவரை இதில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கணும். ஐபிஐ ஃபைல் பண்ணுங்க. ஐபிஐ ஃபைல் கோர்ட்டில் இது போட்ட கோர்ட்டில் டிஸ்மிஷன் ஆகும். ஆமாங்க சார். ஆமாங்க. அடுத்ததாக வந்து கன்சியூமர் டியூரபிள் லோனுக்கு வருவோம். இந்த வண்டி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. கன்சியூமர் டியூரபிள் லோனில் இப்போ விவோ ஃபோனும் ஒரு ஐஃபோனும் ஒரு லோனில் இருக்குது கரெக்டாக? ஆமாங்க சார். அதுக்கும் டியூ கட்டல. ஆமாங்க சார். என்ன பண்ணணும்? ஹைகோர்ட்டில் வந்து எங்களுக்கு சொந்தமான பொருள் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம கையெழுத்து போடுறாரு இவரு. ஆமாங்க சார். சொந்தமாக தான் 2-3 ஃபோன் இருக்கு. அந்த 3 ஃபோனை வந்து இதில் காட்டுமே, பேன் நம்பரில் காட்டுமே. அந்த 3 ஃபோன் எங்கே நீங்கள் கேட்க மாட்டாங்களா? ஆமாங்க சார், கேட்பாங்க சார். ஃபோனை நீ ஒப்படைச்சிடணும் இல்லையா? இதே மாதிரி தான் ஃபோனு எங்கிட்ட இல்லை, கிருஷ்ணன் அந்த மொபைலோட எல்லாம் வச்சு அவன் கேஸ் ஃபைல் பண்ண கிருஷ்ணன் கூட உட்கார வச்சிருவாங்க. அவன்கிட்ட மொபைல் லோனில் இருக்குப்பா, இது எங்கே இருக்குது கிருஷ்ணன் கேட்டா கிருஷ்ணா சொல்லு நான் வாங்கி ஒருத்தர் கிஃப்ட் பண்ணிட்டேன்னு. ஆமாங்க சார். உன் காசை வாங்கி கிஃப்ட் பண்ணுறதை விட்டு அடுத்த ஃபோனை கூட்டின்னு போவாங்க போலீஸ். ஃபோன் அங்கேருந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு அதை ஒரு கவரில் போட்டு எடுத்து ஸ்டேஷனில் வச்சுட்டு கிருஷ்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஃபோன் யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவன் ஜெயிலுக்கு திருட்டு கேஸ் தானே. ஆமாங்க சார். எனக்கு சொந்தமான டிவி இருக்குதுங்க. இந்த டிவி திடீர்னு வந்து நான் கஷ்டத்துக்கு கொடுத்துட்டேன். என் பேரில் இருக்குது, லோனில் இருக்குது. இப்போ அந்த பொருள் யார்கிட்ட இருக்குது? திருட்டு பொருள் தான் நீ வச்சிருக்கிற. அப்போ ஒன்று பண்ணு, இப்போவே போயிட்டு 2 விவோ ஃபோனு, ஒரு ஐஃபோனு, ஒரு டிவி வாங்கல. இருந்தாலும் டிவின்ற பேரில் தான் இங்கே லோன் இருக்குது. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. கையெழுத்து போட்டுருக்குறீங்க, ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க டிவியோட வச்சு. சொல்லாம ஐபிஐ போடுனா எப்படிமா போட முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்துல கோர்ட்ல மறைக்கவே முடியாது. சரிங்க சார். கண்டிப்பா காட்டி கொடுத்துருவோம். நாளைக்கு காட்டி கொடுத்துட்டா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா வரும். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி என்ன பண்ணி அதே கோர்ட் திருப்பியும் போட முடியாது. சரி சரிங்க சார். எங்களை ஏங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அலைய விடுறீங்க? இந்த வண்டியும் காசு இல்லை. அதாவது உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, வண்டி வச்சுட்டாரு, தன்மானத்தையும் அடகு வச்சுட்டாரு, எல்லாத்தையும் கூட இப்படி சிக்கல மாட்டிட்டு இருக்காரு. எனக்கு வக்கீல வந்தாக்க நான் கேட்கணும். என்ன பண்றதுன்னே இந்த மஞ்சள் பொடிக்காரன், இந்த பினாயில்காரன், இந்த கொசு வச்சிக்காரன், இவங்கெல்லாம் சமாளிச்சிட்டோம். இவங்கெல்லாம் இந்த கேஸுக்கோ டேக்ஸுக்கோ போக முடியாது. பொருளை நீங்க அடமானம் போட்டு வாங்கியிருக்கிறீங்களே, உங்க பேர்ல இஎம்ஐ இதில் காட்டுது. நீங்க மஞ்சள் கிழங்கு வாங்குறது வந்து சிபில்ல காட்டுமா? காட்டாது. ஆனா காட்டுமே. அதுக்கு என்ன பண்ண? அதுக்கு என்ன பதில்? உங்களுக்கு கொடுத்த போனு ஒரு விவோ போன் கொடுத்துட்டு போனீங்க, டப்பா போன். அது உங்களுக்கு வர்ற கால் 40 கால் 50 கால் ஒரே டைம்லயே வருது. போன அங்கே ஆயிடுச்சு. வேலைக்கு ஆகல. சரி, அது கூட வேற போன்ல போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த போன் சும்மா தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வேற போன் தான் பேசிட்டு இருக்கேன். சரி சரிங்க சார். இப்போ அந்த 3 பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரிங்க சார். அதனால வந்து ஐபி போட முடியும். முதல்ல அந்த அம்மாட்ட பேசுங்க. இந்த பாருமா, நீங்க பணம் கொடுக்கணும் இந்த வார்த்தை நீங்க வக்கீல் எங்க தெளிவா சொல்லிட்டாரு. நான் படிக்காதவங்க இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. வண்டி எப்போ போட்டு உங்ககிட்ட இருக்கு நாங்க சொல்லிடுவோம். நீங்க வண்டி மறைச்சு முடியாது. ஏன்னா அங்கங்க இருக்கிற கேமரால கண்டிப்பா வண்டி நீங்க தான் எடுத்துட்டு போனீங்க தெரிஞ்சிடும். வண்டி எத்தனை கேட்டா நீங்க சொல்லி தான் ஆகணும். வண்டியை ஸ்டேஷன் மூலமா எடுத்துட்டாங்கன்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்கம்மா. வக்கீல் சொன்னாரு. நீங்க லோக்கல்ல பெரிய ஆளா இருக்கலாம், வஸ்தாதா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஒத்துக்குறோம். ஆனா திருட்டுன்னு வரும்போது உங்களை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே, போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க. ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ண விட்டுருவா, சும்மா விட்டுருவாங்களா?
அதாங்க சார். எம்எல்ஏ சரிங்க சார், நான் உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசிட்டேங்க சார். ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேங்க சார் மறுபடியும். காசே கிடையாது. உங்கள் நைட் டைம் முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரிக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அட்வொகேட்டு தான். சரிங்க சார். நான் அவளை கூட்டிகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், காரில் நேரம் கிளம்பி இதுக்கு எக்மோ ஸ்டேஷனுக்கு போகிறேன். 9 மணிக்கு எங்களுக்கு வண்டி. சரிங்க. ஃபோனும் எடுக்க மாட்டேன், ஃபோன் ஆஃபில் பண்ணி போட்டுருவோம். சரிங்க. டவரும் இருக்காது, நீங்கள் பண்ணி வேஸ்ட். நான் டைம் கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைம்மா, இனிமேல் நீ பேசி பிரயோஜனம் இல்லைம்மா. இப்போ எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு அமுச்சு விட்டுமா, ஸ்டேஷன் எஸ்ஐ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார். அவங்களுக்கு அவங்க நம்பர் எடுத்துவேன், அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒன்றுமே பேச மாட்டார். இது பாருங்க உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார் சொல்லி, திருட்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, வண்டி நீங்கள் வச்சிருக்கீங்க, வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு வாங்க. அவங்க ஊரில் வக்கீலாக இருப்பாங்க, எல்லாம் போவாங்க. அவள் பணம் தர்றாங்க, அதுக்காக வண்டி எடுத்து வாங்க. பணம் தரணும் ஓகே. இப்போ பணம் தரணுன்றதுக்காக உங்களை கடத்தி கொண்டு போய் உட்கார வச்சு பணத்தை கேட்கறது என்ன நியாயம்? அது மாதிரி பண்ண முடியுமா? இப்போ பணம் தரலன்றதுக்காக ஆளை கடத்த முடியுமா? முடியாதுங்க சார். பணம் தரலன்றதுக்காக உங்க தாலியை ரோட்டில் பறிச்சுட்டு போக முடியுமா? இல்லை பணம் தரலன்றதுனால உங்க குழந்தைய கொண்டு போய் கடத்தி வச்சு பணத்தை கொடுக்க கேட்க முடியுமா? சட்டவிரோதம் தானே. அதே மாதிரி தான் சுந்தரம் பேங்குக்கு சொந்தமான பொருளை வசந்தகுமாருக்கு இந்த வண்டிக்கே சம்மந்தம் கிடையாது. சுந்தரம் ஃபைனான்ஸ் தான் அந்த ஓனர். சுந்தரம் ஃபைனான்ஸ் சொந்தமான சுந்தரம் ஃபைனான்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. அவனுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போனோம்னு நினைக்கிற பயங்கரமான அல்பைங்க. சரி சரிங்க சார். அவன் சும்மா நீங்க சும்மா விட்டுருவீங்க, அவரு வச்சிருவாரு, அவன் சும்மா போவான். அதுதான் சார், அவங்க விட மாட்டாங்க சார். நாங்க எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. நோட்டீஸ் அனுப்புறேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்து நிற்பான், என் வண்டி அவர்கிட்ட தாங்க இருக்குது, வீட்டுக்கு கொடுங்க, நம்ம கோர்ட்டில் வந்து நிற்பான். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் வரமாட்டேன், உங்களை தேடி அவங்க சுந்தரம் ஃபைனான்ஸ் கூட வரமாட்டாங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ் அவங்கள தேடி போயிடுவாங்க, போலீஸ்க்கு போயிடுவாங்க. அதாங்க சார், அதாங்க சார். நீங்கள் இக்கட்டால மாட்டிட்டு பணத்துக்காக ஆசைப்படாதீங்க. நாளைக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ண கூட பல கேஸ் வந்து வெளியே வர முடியாது, அட்வொகேட் சொன்னார். சரிங்க சார். வண்டியை உடனடியாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் என்கிட்ட கூட கொடுக்க வேணாம், கொண்டு வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க, பணத்தை பொறுமையாக வாங்கிக்கிங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். இல்லைன்னா டைம்லாம் வக்கீல் கொடுக்கலங்க, கம்ப்ளைண்ட்டு நைட்டாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஜூனியர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கம்ப்ளைண்ட்னா சைபர் கிரைமில் வண்டி நம்பர் அமைச்சு இப்போலாம் வண்டி திருட்டுல மோசமானது விட மாட்டாங்க. அந்த வண்டியை தப்பாக ஏதாவது பண்ணிட்டாங்க, ஒரு வேலை ஆளே அடிச்சு தூக்கிட்டாங்க, சாக அடிச்சிட்டாங்க, வண்டியை வச்சு பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ உடனடியாக டிஎஸ்பி ஆக்ஷன் அவங்க வர மாட்டாரா? இந்த கேஸு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட போகாதுமா, ஸ்ட்ரைட்டாக டிஎஸ்பி தான் போகும். சரிங்க சார். இப்போ நான் சொல்றது ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுங்க சார், புரிஞ்சிருச்சுங்க சார். இது வேலைப்பட்டவங்களுக்காக உதவி செய்யற ஆள் நானும். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே, இதையே உங்க ஊர்ல பேர் வக்கீல்கிட்ட பேசி பாருங்க, வெளியே போக மாட்டோம். ஒரு 50,000 வந்து பேசுவோம். கண்டிப்பாங்க சார். நான் இவ்வளவு தூரம் நான் நிலைமையில்தாங்க சார், நாங்க உங்களை மட்டும்தான் சார் நம்பியிருக்கேன். எங்க சைடெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் யாருமே இல்லைங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், காலில் வர பயங்கர ப்ராப்ளம். என்னால ஏஞ்சி ரொம்பலாம் வாக் பண்ண முடியாது, வயசாயிடுச்சுமா, எனக்கு 50 வயசு ஆகுது, சுகர் ப்ராப்ளம் வேற. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசதான் முடியும். எங்களை வந்து உங்களால ஃபைட் பண்ணி அப்படின்னு காப்பாற்ற முடியாதுமா. திடீர்னு உங்க பிரச்சனை பண்ணா கூட நான் கார்ல கிளம்பியா வர முடியாது, உடம்பு சரியில்லை, அவ்வளவு தூரம் டிராவலே பண்ண முடியாது. இப்போ ட்ரெயின்ல வந்து ரிசர்வ் பண்ணி தான் போறோம். சரிங்க சார். சின்ன வயசு பையனா தான் நான் ஆடி ஓடி எல்லாம் பண்ணுவேன். சின்ன வயசுல 25 வருஷமா அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன், சேவை பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணி ஓடி ஓடி அஞ்சு இப்போ காலெல்லாம் மரத்து போயிருப்போ பிரச்சனையில உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப ஏறப்பட்டவங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்றோம். இது நீங்க பயன்படுத்திக்க, இந்த மாதிரி பயன்படுத்தினாதான் உண்டு. அதை விட்டுட்டு பண்ணிடுறோம். எல்லாமே நானே ஒய்ஃப் ரெடியா தான் இருக்கும் ஃபைல் பண்றது. ஆனா க்ளோஸ் பண்ணாதாம அங்க நம்பரே ஆகும், இல்லைன்னா டிஸ்மிஸ் தான் ஆகும். தேவையில்லாம நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டிஷனை போட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் கொடுத்து டிஸ்மிஸ் ஆகுறது எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? எங்க காசு தான் வேஸ்ட். நாங்க தான் அப்படியெல்லாம் விட மாட்டேங்க சார். இல்லைங்க சார், உங்களுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரத்துல மறுபடியும் உங்களுக்கு நான் கூப்பிடுறேங்க சார். இது என்னன்னு பேசி பிரச்சனை கிருஷ்ணங்கிட்டையும் பேசுங்க. டைம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டா. இப்போ நீ ஏன் வந்து யோசனை பண்ணி பாரு. இப்போதைக்கு நீ கொடுக்கலன்னா போனை காணாம போயிடுச்சு, உங்களுக்கு அந்த போன் யாருக்கிட்ட இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். உங்களோட உண்மையில கூட கிடையாது, நீ கிஃப்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அவங்க போனை பிடிச்சிருவாங்க. போனை பிடிச்சிருவாங்க, போனை ஆர்டர் மாட்டிப்பாங்க, போன் யூஸ் பண்ணுவாங்க, ஆளையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட்வொகேட் சாயந்தரமா 8:30 மணிக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வரான். அந்த ஸ்டேஷன்ல மொபைல் நம்பர், மொபைல் போட்டோ, மொபைல் இஎம்ஐ நம்பர் எல்லாத்தையும் வச்சு கிருஷ்ணனோட நம்பரையும் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. தெளிவா சொல்லிடுங்க, நீங்க காசுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஏன்னா கோர்ட்டோட விளையாடுறீங்க. அடுத்து நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க, நான் கூட பணம் வாங்கிட்டு கூட கொடுத்துருக்கலாம். செல்போட நான் பணமா பர்சனல் லோன் போட்டு உங்ககிட்ட கொடுத்தாக்கா அது பிரச்சனை கிடையாது, பணமா போயிடுச்சு, பொருளா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நடக்கிற கிரைம்ல செல்போன்ல மிரட்டுறது, பெண்களை ஆபாசமா வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது.
போய் தான் ஃபோனையும் திருப்பி வாங்க முடியாது, அந்த கேஸையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. திருட்டுத்தனமாக ஃபோனை வாங்கியிருக்காங்க உங்க மேலே சொல்லிட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்க பேப்பரில் ஃபோட்டோ கூட போட்டுருவாங்க. என்னடா அது மிரட்டலாக இருக்கான்னு பார்க்காதீங்க. எங்களால் முடிஞ்சது அவள் தான் பண்ண முடியும். நமக்கு ஏழைக்கு ஆதரவு ஒன்று கடவுள், இன்னொன்று போலீஸுங்க. ஒன்று கடவுள், இன்னும் போலீஸ். ஒன்று கடவுள் ஹெல்ப் பண்ணணும், இல்லை போலீஸ் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் 2 பேருக்குள்ள புரோக்கர் தான் நாங்கள். கடவுளும் உயிரை காப்பாற்றுறாரு, வக்கீலும் உயிரை காப்பாற்றுறோம், டாக்டரும் உயிரை காப்பாற்றுறாரு. நீங்கள் அந்த ஃபோனுக்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லிடுங்க. இது என்ன எப்போ கூட மிரட்டுவீங்களா? அவர் தான் எங்கள் ஃபோனை வித்தார் அப்படிலாம் கணக்கிலே வராது. வித்திருந்தா கூட இந்த ஃபோனு வந்து சொந்தக்காரர் வந்து வசந்தகுமாரே கிடையாது. ஃபோனுக்கு சொந்தக்காரன் HDB பேங்கா, அவனுக்கு தான் அந்த ஃபோன் சொந்தம். EMI கட்டலைன்னா அவனுக்கு தான் சொந்தம். சரி, அவங்ககிட்ட ஒப்படைக்கல, கோர்ட்டில் ஒப்படைக்கணும். கோர்ட்டில் ஒப்படைச்சா உங்களுக்கு என்ன லாபம்னா அவங்க மொத்தமாக இதை எடுத்துப்பாங்க, இந்த பொருளோட மதிப்பு எடுத்துப்பாங்க. ஸோ மொத்த பேருக்கு வந்து இந்த பொருள் மட்டும் தான் அவங்க இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. யார் வேணுமோ கிளைம் பண்ணிக்கலாம். முதல்ல கவர்மெண்ட் பேங்க் கிளைம் பண்ணலாம், இது ஐபிஐ பொறுத்த வரைக்கும். 2வது பிரைவேட் பேங்க், 3வது கடன் கொடுத்து தனியார் ஆளுங்க. இப்படி தான் ஏரிசி வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து சால்வ் பண்ண வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்றதை விட நீங்க நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அவர் வக்கீல் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு 2த்துக்குமே நான் வந்து இப்போ போன அவங்ககிட்ட கிருஷ்ணன் வீட்டுக்கு போய் நான் மிரட்ட முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், வக்கீல் வந்து மிரட்டுவார் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், இமெயில் மூலமா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சைபர் கிரைம் டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த போன் நம்பர் யாருக்கு சொந்தம்னு பார்ப்பாங்க. நான் என்க்ளோஸ் பண்ணிருப்பேன், இந்த லோன்ல இருக்கு இந்த போன், இவர் வச்சிருக்காரு இந்த போன்னு சொல்லிட்டு. போலீஸ் தான் வரும். அவங்க வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆரை போட்டு டிஎஸ்பி காமிச்சிருவாங்க. டிஎஸ்பி என்ன பண்ணுவாரு, ஸ்டேஷனுக்கு அனுப்புவார். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா அதுல என்ன நம்பர் போட்டுருக்கு பாருங்க, எதுவுமே பண்ண நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த போனை இப்போ யார் யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு போய் நின்றுவாங்க. லொகேஷனுக்கு கூப்பிடுவாங்க, இந்த போன் யாருமான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து கிருஷ்ணன் கிஃப்ட் பண்ணான்னு. கிருஷ்ணனை பிடிப்பாங்க. கிருஷ்ணா சொல்லுவான், இதை லோன்ல போட்டு கொடுத்தாருன்னு வசந்தகுமார் கை காட்டுவான். வசந்தகுமார் என்ன சொல்லுவான்னா, இது பாருங்க சார், லோனை கட்ட முடியல, நான் கடையை காலி பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு வக்கீல் தான் ஹெல்ப் பண்றாரு, வக்கீல பாத்துங்க, எங்கிட்ட கை கட்டுவோம். கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்கிட்ட தான் வரணும். இப்பவே அவங்க காப்பாத்திட்டா நல்லது. இல்ல இதுதான் பண்ணுவோம், பணம் கொடுத்தா தான் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா ஜெயிலுக்கு நீங்க போவீங்க. வெயில்ல வெளியே வரணும், கேஸை நடத்தணும். வசந்தகுமார் நான் காப்பாத்திடுவேன், மற்றவங்க யாரையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுமா. இத்தனை வேலை இருந்து பலு இருந்தோம், இப்போ உங்களால ஒரு ஏழப்பட்ட குடும்பம் என்ன அப்படின்றதுனாலையும், ரெண்டாவது குழந்தைய வச்சிருக்கீங்க, ஆதரவு இல்லாம இருக்கீங்க அப்படின்றதுனாலையும், வசந்தகுமார் மேல ஒரு பற்று இருக்கிறதுனாலையும், சட்ட உதவி அவருக்கு தெரியாதுன்றதுனாலையும், நீங்க 2 பேரும் படிக்கல, அதிக படிக்கலன்ற காரணத்தாலையும் இந்த ஒர்க்கு நான் செய்யறேன் ஒழிய நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க எனக்கு. இதே ஒரு வக்கீல்கிட்ட போய் நின்னீங்கன்னா ஒரு 20,000 30,000 50,000 60,000 அதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்க 3000 கொடுத்தீங்க கடைசி, அந்த 3000 கூட 2000 ரூபாய் நான் போட்டு 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் 2000 எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லி காட்டலாமா? உங்களால முடியலன்ற பட்சத்தில் நான் தானே பண்ணி ஆகணும். சார் எனக்கு இந்த ஒரே ஒரு அந்த சார்கிட்ட நீங்களே ஒரு வார்த்தை பேச முடியுமா சார்? யாருக்கிட்ட? சரி, கொஞ்சம் பேசுறேன். பணத்தை கொடுத்துருவா போயிடுமா? எனக்கு டைம் கிடையாது, எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின். நீங்க இப்போ கால் போட்டீங்கன்னா பேசுவேன். 9 மணிக்கு மேலே போனை ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறமா எனக்கு நீ ஒத்தப்படம். சரி சார், நான் கால் பண்ணுறேன் சார். இப்பயே கால் போடுங்க, இப்பயே பேசிடுறேன். அவ்வளோ அந்த போன் இதோட வந்து மீட்டில் போட்டுருவேன். உங்க கேஸ் கட்ட எடுத்து வச்சு 8:30 மணிக்குள்ள பாருங்க. இல்லைன்னா 2 இமெயில் ஐடியில் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்ட்டேன். இந்த இமெயில் ஐடியில் உங்க போனை வந்து ஓடிபி கொடுத்துட்டு இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. பேர் இருக்கல வசந்தகுமார் வந்து இது இமெயில் ஐடி, அதுக்கு ரெஜிஸ்டர். உங்களுக்கு வந்து இமெயில் ஐடிக்கு வந்து போலீஸ் இது அனுப்புவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண காப்பி. போக வேண்டாம், இப்பயே கால் போடுங்க. பேசுறது இப்பயே பேசிடுறேன், இது மேலே பேச முடியாது. அந்த மாதிரி கேஸ் போடுறது சார், இந்த மாதிரி பக்குவமா நான் சொல்றேன். ரெக்கார்டிங் பண்றீங்கல்ல, இப்ப நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி எனக்கு இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுற ரெக்கார்டிங் மட்டும் வந்திருக்கும் இல்லையா? அது எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இவ்வளவு நேரம் கூட பேசுனத எனக்கு வந்து இன்னைக்கு என்ன, நாளைக்கு வந்து கவர்மெண்ட் லீவ், இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு தேதி 9 ஏப்ரல் 2025 இல்லையா? இன்னைக்கு 2025 ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி கரெக்டா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எனக்கு இந்த இப்ப பேசுனதை எனக்கு வந்து ரெக்கார்டிங் எடுத்து என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. சில பேருக்கிட்ட வந்து என்னால பேச முடியல, எல்லாரும் ஐயா இந்த வீடியோ கேட்டு பாருங்க.
இந்த ஆடியோவை கேளுங்க. நாம வந்து ஹெல்பிங் டெண்டன்சி தான் பண்றோம். ஒருத்தர் என்ன வசந்தகுமார் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு அப்படின்றத சொல்லிடுவோம். உங்க ஃபுல் பேர் அண்ணனுக்கு அப்படியே கூப்பிடுங்கப்பா, சேர்மன் கூப்பிட்டு சார் பேர் சொல்லுங்க அப்படியே. இல்ல பேர் சொல்லுங்க சார். அவர் பேருங்களா? உங்க பேர் ஃபர்ஸ்ட் அப்பா அனுப்பிச்சோட சொல்லுங்க, நாங்க செக் பண்ணிடுறோம் ஒரு தடவை. கே வசந்தகுமார் சார். கே வசந்தகுமார் சன் ஆஃப் கிட்டிச்சாமிங்க சார். கிட்டுசாமி. ஆமாங்க சார். ஆமா. ஊர் வந்து இப்ப தாராபுரத்துல இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களை கான்டாக்ட் பண்றது என்ன நம்பர்? இப்போ அந்த நம்பரே கொடுத்துருங்க சார். இல்லை கேப் வந்து இதுல எம்டில இருக்கு, அதே ஃபில்அப் பண்ணணும். என்ன நம்பர் பண்ணுறது? அதான் சார் 834444 ஒவ்வொரு நம்பரா சொல்லுங்க சார். இல்லைங்க சார். பொறுமையா ஒவ்வொரு நம்பரா எனக்கு சொல்லுங்க. இல்லைங்க சார், இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க அந்த நம்பர் சொல்லுவாங்க சார். இப்போ நான் பேசிட்டு இருக்க நம்பர் சொல்லுவாங்க சார். உன்னையே கான்டாக்ட் பண்றது, சப்போஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது நம்பர் கேட்பாங்க. சரிங்க சார். என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உங்க நம்பர் சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் சார். ஆனா அந்த போன் வந்து இருக்கணும், நீங்க எடுக்கணும் நம்பரை. சார் 93 93 63 63 90 90 18 18 45 சார். 45. அதாவது 9363901845. ஓகே. இதை வந்து உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நான் எடுக்கணும் கூட பெட்டிஷனர், அதாவது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது என்ன பெட்டிஷன் என்னன்னா இன்சால்வன்சி பெட்டிஷன், என்னால எந்த கடனையும் கொடுக்க முடியாது அப்படின்றத செக்ஷன் 410 ப்ராவின்சியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட் 1980 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கோம். அதுல தான் ஃபைல் பண்ணியிருக்கிறது. பெட்டிஷனர் நீங்க தான், வசந்தகுமார். ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா தனியார் கடன் பிளஸ் வங்கி கடன் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க வாங்கின லோன் உட்பட, நீங்க வாங்கின அதாவது செல்போன் லோன், டிவி லோன் சொல்லுங்க, ஏன்னா அப்படிதான் இங்க இருக்கு. டிவி லோன், 2 விவோ மொபைல் லோன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐபோன், இது எல்லாமே இதர கடன். இதுதான் வந்து நம்ம ஷெட்யூல்ல காட்டியிருக்கோம். காட்ட வேண்டியது எல்லாமே இதுல வந்து பணமா வாங்கின கடன் எல்லாம் பிரச்சனை கிடையாது. பொருளாதார வந்து ஒண்ணு நீங்க சரண்டர் பண்ணணும் கோர்ட்ல. ஏன்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டின்னு கீழே போடும். இந்த ப்ராப்பர்ட்டி தவிர வேறு எந்த பொருளும் என்கிட்ட 100 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பொருளும் என்னிடம் கிடையாது, தான் சட்டம். புரிஞ்சுட்டீங்களா? எந்த பொருள் கிடையாது அப்படின்றத சொல்றோம். சரி, இந்த பொருள் கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களோட இந்த சிபில் ரிப்போர்ட்ல உங்களோட பேன் கார்டுல என்க்ளோஸ் ஆயிருக்க அந்த சிடி லோன் எல்லாம் காட்டுமே, அது என்ன காட்சின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில்? அதுக்கு தான் நீங்க சொல்லணும். ஆட்டோ லோனுக்கு என்ன பண்ண போறீங்க? லோடு வண்டியை வந்து ஒரு சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதி வாங்கி வச்சிருக்காரு, அந்த அரசியல்வாதி கொடுக்க மாட்டாரு, அவர் என்னோட வண்டியை பிடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க வந்து கோர்ட்ல சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. உங்களுக்கு உயிருக்கும் பயம், தப்பிக்கணும். இல்ல இடையில மாட்டினது நான் தானா? எனக்கு சட்ட உதவி பண்ணா தானே நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நீங்க எத்தனை கால் பண்ணிருப்பீங்க? ஒரு 150 கால் பண்ணிருப்பீங்களா? எல்லாத்தையும் நான் எடுத்து பேசியிருக்கிறேன்ல. என்னைக்காவது நான் காலை மிஸ் பண்ணிருக்கேன்? நேரில் பார்க்கும்போது உங்க நிலைமையை பார்த்து நான் என்ன சொன்னேன், சரிங்க சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டைம்ல இந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும். கேட்டா நான் லோனை பாருங்க, எல்லாதான் நீங்க வந்து உங்களை வந்து நியாயவாதி நான் சொன்னாலும் லோனை பொறுத்து மற்றவங்களை கொடுத்தது சட்டப்படி கொடுத்துறாங்க. ஒரு வக்கீல் வந்து ராங்கா ஒருத்தனை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கமாண்ட்ல பண்றது, இதெல்லாம் பாக்குறது, வறுமையில இருக்கிறேன்னு சொல்றது, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் தான் கொடுக்குது. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து கஷ்டத்துல இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. உங்ககிட்ட மனசு வந்து இவ்வளவு கொடுங்க கேட்க எனக்கு வராது. போட்டு செலவு உட்பட நானே பாத்துக்கிறேங்க, முடிஞ்சதை கொடுங்க, அதை வச்சு போட்டு பண்றதான் சொல்றோம். ஏதோ கடவுளை கொடுத்துருக்கான், அதான் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணா தான் இந்த இன்சால்வன்சி அப்படிங்கிற இந்த பெட்டிஷன் வந்து போட முடியும். புரியுதுங்களா? இந்த லோனை ஒன்றும் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் பொருளையாவது வந்து இருக்குதுன்னு காட்டுங்க. இருக்குதுன்னு காட்டுனீங்க கீழே ஷெட்யூல். அதாவது இன்சால்வன்சி பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அதுல ஷெட்யூல் 100 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருள் எதுவுமே இல்ல, என்கிட்ட 5 துண்டு 4 வேட்டி 2-3 புடவைங்க 5 துண்டுங்க இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும்ல. கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும், நீங்க ஒரு இன்சால்வெண்ட், உங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அவர்கிட்ட பொருள் இதான் இருக்குது, வேணுன்றவன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளைம் பெட்டிஷன் போட்டு தான் இது எடுக்கணும். நீங்க கொடுக்குற பொருளை வச்சு நாங்க வந்து கோர்ட் பண்ணாலும் அந்த பொருள் ஃபுல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி ஒரு ஓத் கமிஷனர் போடுவாங்க, அட்வைட் கமிஷனர். அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார்.
டேக் ஓவர் பண்ணி இந்த பொருளெல்லாம் அவருக்கு ஒன்றும் காசாக்கு வரையில பொருளாக வச்சுப்பாரு. யாரெல்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ இப்போ உங்களுக்கு லோன் கொடுத்த இந்த ஆட்டோ ஃபைனான்ஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ் முதல்ல வந்து நிற்பாங்க. எங்க லோன் கொடுத்துருங்க சார், ஆட்டோ கொடுத்துருங்க நிற்பாங்க. செகண்டாக வந்து நிற்பாங்கன்னா HDB காரங்க நிற்பாங்க. சார் நாங்கள் லோன் எனக்கு வந்து இந்த செல்ஃபோன் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறேங்க, நாங்கள் அதை விட்டு திருப்பி அவர் மேலே கேஸ் ஆர்பிட்ரேஷன் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பெட்டிஷனை போட்டுருவோம். புரியுதுங்களா? நீங்க தான் கையெழுத்து போட்டுருக்கீங்க. நான் டிவி வந்து 8000 ரூபாய்க்கு வந்து LG ஏதோ LED டிவி வாங்கியிருக்காங்க. நீங்க இன்சூரன்ஸ்ன்றீங்க, அவன் டிவின்றான். ஆனா வந்து செக் பண்ணி பார்த்தாலும் உங்க டிவிக்கு தான் சைன் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, வாங்குற பொருள் வாங்கும் போதெல்லாம் போட்டோ போஸ் வேற கொடுத்துருக்கீங்க. பொருளை வாங்குறதுக்கு EMI கட்ட முடியுமா முடியாதுன்னு பார்த்தாலும் படி போட்டோவோட செல்போனோட போஸ் கொடுத்துருக்கீங்க. லோனை வாங்குறீங்கன்னா ஒரு வாங்குங்க, அது எதுக்கு போட்டோலாம் போஸ்ட் கொடுக்குறீங்க? ஏற்கனவே பேங்க்காரங்க வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. அதுவும் பொதுவா பெரிய பெரிய பணக்காரங்களை விட்டுறாங்க, ஏழை மக்களை தான் போட்டு பாடுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க இதை எதிர்த்து போராடுறோம். பேங்க்காரங்களுக்கு சேஃப்டியும் வாங்கி தரணும், செக்யூரிட்டியும் வாங்கி தரணும். கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க பக்கமும் வரக்கூடாது. ஒரு ஃபோன் வந்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க சார், அவங்க ஃபோன் பண்றாங்க, இவங்க ஃபோன் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தா தான் இன்சால்வென்ட் டிக்ளேர் ஆகும். இன்சால்வன்சி எல்லாரும் பேர் கேட்கறாங்க, இன்சால்வன்சினா என்ன, அதை எப்படி பண்றது, ஃபைல் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி நீங்களா சட்டவிரோதமா ஏதாவது பொருளை யாருக்காவது அடகு வச்சீங்கனாலோ இது பண்ணீங்கனாலோ நாளைக்கு இது உங்களுக்கு எதிராக நீங்க டிஸ்மிஸ் ஆகி போச்சுன்னா திருப்பி மேற்கொண்டு போயினா கடைசி சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் நிக்கணும். நிப்பீங்களா? அதனால பாமரன் ஒருத்தன் போற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிக்கிறது. இங்க சென்னையில வச்சு சுப்ரீம் கோர்ட் தூக்கி டெல்லியில வச்சிருக்காங்க. இங்க டெல்லியில இருந்து ட்ரெயின்ல போறதுக்கே கஷ்டம். யார் அங்க வக்கீல வச்சு வாதாடுவாங்க? ஏன் சார் இந்த கேள்வி உங்க சார்பான சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். அங்க வக்கீல் நான் செய்வேன் சார் இலவசமா, இன்னொரு வக்கீல் செய்வாங்களா? அதை நீ யோசனை பண்ணுங்க. இன்னொரு வக்கீல் அந்த வேலை செய்வாங்களா? சுப்ரீம் கோர்ட் ஃபைல் பண்ணா எனக்கு ஒரு லட்சம் பீஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்க நிலைமையில 1 லட்சம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது? உங்களை மாதிரி டெய்லி ஃபோன் பண்ணி இன்சால்வன்சி பெட்டிஷனை பத்தி அதெல்லாம் சொல்றேன். இது என்கிட்ட கூட பண்ண வேணாங்க, லோக்கல் அட்வொகேட் போய் புரிஞ்சு எடுத்துருவாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், இதுல என்ன இருக்கு? சரி, இது இலவசமா பண்றோம், இதுக்கு நீங்க ஒத்துழைச்சா தான் நாங்க பண்ண முடியும். நீங்க ஒத்துழைப்பு பிடிக்கலாம், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட். எனக்கு தேவை ஒண்ணு, என்னதான் அதிகார வரம்பா இருந்தாலும் சரி, என்னதான் அதிகார வரம்பு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. நான் சொல்றது தப்பாக ரெக்ல போட்டு செக் பண்ணுங்க, ரெக்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள போய் தான் ஆகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, திருட்டு பொருளை வச்சிருந்தாக்கா திருட்டு குற்றத்துக்காக உள்ள போய் தான் ஆகணும். 2, மிரட்டி யாராவது பணம் கொடுத்தது பணத்தை வசூல் பண்ணாலும் கண்டு வட்டி சட்டத்து மூலமா தப்பு. இது எடுத்துன்னு சொல்றோம், உங்களே எடுத்து போராடணும்னு சொல்றோம். ஒண்ணு மட்டும் கேட்டுங்க சார், நான் திருப்பி ஒன்னே மட்டும் தான் சொல்றேன். வாழ்க்கை ஃபுல்லா வச்சுக்க இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இந்த தனியாளா எடுத்து நீங்க போராட முடியாதுன்னு உங்களுக்காக நான் உதவி தான் செய்ய முடியும். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சொல்லுவாரு, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன், அவங்கவுங்க போயிட்டு பிரச்சனை பண்றவங்கள சாகடிச்சுட்டு இந்த திருப்பி வந்து இது பண்ணுவாரு. நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? நாங்க ஹீரோ கிடையாது, கடவுளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நீ உங்க வீட்டுக்கே வந்து 24 மணி போலீஸ், நான் இல்லைன்னா போலீஸ்காரங்க உங்களுக்கு மதிக்கவே மாட்டாங்க. போலீஸ் வந்து நான் இது முட்டை பேசுற மாதிரி போலீஸ் எல்லாம் பேச மாட்டேன். கடன் வேணா கட்டினா ஞாபகம் கட்டி போயேன், எதுக்கு எக்ஸ்ட்ரா பண்றேன் அப்படின்னு சப்போர்ட்டா பணம் கொடுத்தவங்க தான் பேசுவாங்க. எதுக்கு நான் தான் பேசணும்? ஆமா சார், பணம் வாங்குறாங்க, கட்ட முடியும்னா பண்ண சொல்றீங்க, உயிரை விட்டுற சொல்றீங்க, வாழ முடியும், வாழறது எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அந்த உண்மையை கொடுங்க, சட்டத்துக்கு மீறி கொடுங்கன்னா அப்பதான் அவங்க யோசிப்பாங்க. இப்போ அட்வொகேட் வர வந்து தான் அவங்க டிஎஸ்பி யோசிப்பாங்க. எங்க சைடுல நான் இது நாங்க சொல்றோம் சார், நீங்க அவங்க பொருளை தேடி வச்சுன்னா பரவாயில்ல, உங்க பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். நீங்க 1000 தான் கடன் கொடுக்குறாங்க சரி சார், கடனுக்காக உங்க பொருளை வந்து எடுத்து வச்சுக்கிறதுல என்ன நாங்க இருக்குது? அந்த பொருள் உங்களுக்கு கிடையாது, அடுத்தவங்க ஆச்சு. நானாவது பரவாயில்ல, கோர்ட்ல பெட்டிஷன் போட்டோம்னா ஆளாளர் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார். ரெஸ்பாண்டன்ட்கெல்லாம் நோட்டீஸ் போவோம், நோட்டீஸ் போனோடனே அவன் பண்ணுவான், வந்து என் பொருளை விட்டு ரிஜிஸ்ட் பண்ணி கொடுங்க, வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். அந்த கோர்ட்ல வந்து என்னன்னாக்கா சரண்டர் பண்ண பொருள் உண்டாயிட்டே பார்த்து எடுத்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். நீ ஒருத்தர் கை காட்டினா கடைசியில் இது போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் தான் நிற்கும். இன்சால்வன்சி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும். இது போலீஸ் கேஸ் அவங்க மாட்டிப்பாங்க. இன்னைக்கு ஒரு சில லட்சங்களுக்காக உங்க பொருள் எடுத்து வச்சிருக்காங்க, நாளைக்கு பல லட்சம் செலவு போகணும் அந்த கேஸ் விட்டு வெளியே வரதுக்கு.
அவ்வளவுதான் சார் என்னோட அட்வைஸ் முடியுது. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் நான் கொடுத்தாச்சு. எனக்கு நீங்க காசு சப்போஸ் கிருஷ்ணா பணம் கொடுத்தானா நம்ம இது எப்படி சார் பண்ணலாம்? அதான் கரெக்டா சார். எனக்கு பதில மட்டும் ப்ராப்பரா சொல்லுங்க. இந்த பணம் இந்த 3 கேள்விக்கான பதில் வேணும். எல்லா லோனையும் விட்டுருங்க. இந்த இதர கடன்கள்லாம் விட்டுருங்க. தண்டல் வாங்குனீங்க, வட்டிக்கு வாங்குனீங்க, பொருளை வாங்குனீங்க, விட்டுட்டீங்க, கடையை மூடிட்டீங்க, இடத்த காலி பண்ணீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் பொருளா நிக்கிறதுக்கு என்ன பதில்? அதை நீங்க என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி. செல்போனை விற்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பேர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அது இன்னொருத்தவங்க பேர்ல லோன்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அதை விற்க முடியாது. தான் பண்ணணும். ஐபி போட்டீங்கன்னா கோர்ட்ல சரண்டர் பண்ணி தான் ஆகணும். 3 பிரச்சனை. அந்த அந்த தோஸ்தா அந்த வண்டி ஆட்டோ, ரோடு ஆட்டோ. 2வது புரியுதுங்களா? அந்த செல்போன் 3 செல்போனுக்கு வழி. இது க்ளோஸ் பண்ணணும், அதையும் க்ளோஸ் பண்ணணும். வேற என்ன லோன் இருக்கு இன்னொன்னு? நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோ இந்த பேருக்கு அனுப்பு. எனக்கு தேவை பதில். பணமா கொடுத்தாரோ இல்ல கோர்ட்ல பொருளா சண்டை பண்றாரோ இது உங்க விருப்பம். 2மே பண்ண மாட்டேன், அடமண்டா தான் நிப்பேன், தலைகீழா தான் நான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னாருனாக்கா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது எனக்கு சம்மந்தம் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நீங்க, உங்க இமெயில் ஐடி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. பொருள் உங்களுக்கு, உங்களே கேட்க மாட்டாங்க, அவங்களே செக் பண்ணிப்பாங்க. வண்டி உண்மையிலேயே உங்க பேர்ல தான் இருக்கான்னு நீங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. பரிவாகன்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போயிட்டு வண்டி நம்பரை போட்டு போட்டாங்க உங்க பேர் வந்துடும். அதை லிஸ்ட் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? நீங்களே ஏமாத்தினாலும் நெட்டை ஏமாற்ற முடியாது, உலகத்தையும் ஏமாற்ற முடியாது. நாங்க நினைச்சா ஏமாற்ற முடியாது. உங்க வண்டி தான் ப்ரூவ் ஆயிடும். சுந்தரா பைனான்ஸ்ல ஐபாத்திகேட்டட் ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்கிறது ஓகே ஆயிடும். சுந்தரா பைனான்ஸ்காரர் தான் சேல் பண்ணுறது. நீங்க வண்டி பேர் உங்க பேர்ல இருக்குது, லோன் அவங்க பேர்ல இருக்குது. இது 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத கந்து வட்டிக்காரர் இந்த வண்டியை பிடிங்கி வச்சிருக்காரு. பணம் கொடுத்தாதான் வண்டி கொடுப்பேன்னு மிரட்டுறாரு. இது திருட்டு கேஸ் ஆகும். இது நான் சொல்ல வேண்டியது இல்லை, சட்டம் படித்தவன் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தவங்க பொருளை வச்சு நல்லா திருட்டுறானே. ஆமா, என்ன கண்டிப்பா கண்டிப்பா இதையும் ஒத்துக்குப்பீங்க, கேஸும் போடணும், பண்ணணும். சார் உங்களை மாதிரி எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு வேளை நிம்மதியா தூங்குறாங்கன்னா வச்சுங்களேன், நம்ம அட்வைஸால தான் சார். புரியுதுங்களா? நம்ம அட்வைஸால தான் அவங்க ஒரு வேலையா சாப்பிட்றாங்க, ஒரு தூங்குறாங்க. புரியுதுங்களா? நம்ம அட்வைஸ் பண்ண முடியும், கோர்ட்ல கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். பிரிச்சாவது பரவாயில்ல, 11 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றாங்க. 50,000 கேஸ் வச்சிருக்கேன், 50,000 பேருக்கு 50,000 அவதாரம் நாள். உங்களுக்கு பேசுறதா எல்லாருக்கும், இன்னைக்கு பேசுறது இன்னைக்கும். அதனாலதான் புதுசு புதுசா வீடியோவும் போடுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இதுவே போதும். 300 வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வர புள்ள வரைக்கும் இந்த சட்டத்தை இன்னும் 150 வருஷம் 200 வருஷம் சட்டம் அப்படியேதான் இருக்கும். சட்டம் மாற போறது இல்லை, நாம செத்துருவோம். சட்டம் அப்படியே தான் இருக்கும். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா சட்டத்தை அதே சட்டம் தான். ஆனா வீடியோ போடலாம், படத்தை எடுக்கிறேன், இதை பாருங்கன்னு சொல்லலாம். இதே சமையல் வேலை செஞ்சேன்னா நான் திடீர்னு புது உணவை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை சாப்பிடுங்க சுகர் குறைங்கன்னு விளம்பரம் பண்ணலாம். ஏங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் என்ன அவர் சொல்றாரு, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு குடல் புண்ணா, கண்ணு வலியா, எல்லாருக்கும் ஸ்பெஷலாக தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறேன், அப்பாயின்மெண்ட் 1000 ரூபாய் கட்டிட்டு பாத்துருங்க, அதுக்கப்புறம் உங்க கேம்ப் எல்லாம் ஃப்ரீன்றாங்க. ஒரு டாக்டர் விளம்பரம் பண்றாரு என்னன்னு, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு ப்ராப்ளம் தான் என்கிட்ட வாங்க, கை ப்ராப்ளம் தான் என்கிட்ட வாங்கன்னு. நான் ஒரு வக்கீல், நான் சொல்லட்டுமா, கடன் வாங்கினவங்க என்கிட்ட வாங்க, கொலை பண்ணவங்க என்கிட்ட வாங்க, கொள்ளை அடிச்சவங்க என்கிட்ட வாங்க, கற்பழி பண்ணவங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு பிரச்சனை தீர்க்க நான் விளம்பரம் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு பண்றதே. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த பண்ணு பப்ளிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க கோர்ட்ல. பப்ளிக் பண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை கட்ட முடியும் நான் சொல்லணும். சரிதா? இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்ந்த கடன் சார்ந்த வாங்கினவங்க எல்லாருக்குமே சொல்ற பிரச்சனை இதுதான். நீங்க மட்டும் ஒரு ஓஎஸ் ஃபைல் பண்ண சொல்லுவோம், இல்ல ஐபிஎஃப் ஃபைல் பண்ண கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் லீகல் கான்சிக்வன்சஸ் ஒன்று இருக்கு, சட்ட விளைவுகள். அதை நாங்க தான் ஏற்படுத்துறதும் முடிச்சு வைக்கிறதும் நாங்க தான். சும்மா சும்மா ஐபி கொடுத்துலான்றீங்க, கடனை வாங்கி கொடுத்துடலாம். கடனை வாங்கி ஐபி கொடுத்துறாக்கா அரசாங்கம் திவால் ஆயிடும். உங்களுக்கு சட்டவிரோதமாயிடும். சரி, சட்டவிரோதமா இருந்தாலும் சட்டப்படி செய்வீங்க, சட்டவிரோதம் தான், அதை சட்டப்படி செய்வீங்க சார். எல்லாருக்கும் லோன் இதான் கேட்டால் ஒரு 10 காசு கூட கிடையாது. அடுத்த வேலைக்கு சோத்துக்கு எனக்கு இது இல்லை, என் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற முடியாது, நான் தற்கொலை பண்ணிடுறேன் மனநலம் இருந்து. சரவணனோட பதில் பார்த்தா நான் ஓரளவுக்கு மனசை சேர்த்துக்கிட்டு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வார்த்தைகள் உண்மையா இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு ஐபி போடுறது வந்தா இவ்வளவு கண்டிஷன் ஃபில் பண்ண கோர்ட்ல உங்களுக்கு உண்டான ₹100 தான் ப்ராசஸிங்லாம் தான், அதை நீங்க பார்த்து கொடுக்கறது தான். அது இல்லைன்னா நான் தான் போட்டு பண்ணி ஆகணும், அது ஒரு விஷயம். எல்லாம் பண்ணி கூட இப்படி பெண்டிங்ல நிற்குதுன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க ஒரு சமயம் கடல்கார பயப்படுறீங்க, எங்க வெளியே போனா நம்மளை கடத்தி எதாவது பண்றாங்களோ, குத்தி போட்டுருவாங்களோ, சாவடிச்சிருவாங்களோன்னு. உங்களை நீங்க தான் சார் காப்பாற்றணும். வாழ்க்கைன்றது ஒரு பயணத்துல எடுக்க 1000 பிரச்சனை வரும்.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பிரச்சனை தீர்க்கணும்னா என்னோட உதவியை வச்சுக்கிட்டு நீங்க கரையை ஏறி போனமே தவிர என்னையே பிடிச்சி கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்புறமா இதை விட இருக்க நிலைமையை இருக்கிற ஆளுங்கிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் மக்களோட கஷ்டத்தை தீர்க்கணுன்றதுக்காகத்தான் நான் வந்து டியூட்டி வச்சிருக்கிறேன். சம்பாதிக்கிற நேரத்துல இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன். இதுக்காக நீங்க ஏதாவது இருக்கீங்களா? ஊருக்கு கிளம்புற நேரத்துல கூட கூப்பிட்டு உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு என்ன கூப்பிட்டு நீங்க 2 பேருமே உடம்பு சரியில்லாத ஆள் தான். நானே ஒய்ஃப் 2 பேருமே ஊருக்கு போறோம். இது கூட இதுக்காக மற்ற பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் நாங்கள் வெளியூரே போறோம். வெளியூர் போறோம்னா அந்த ஊருக்கு கேட்டுக்கு ஒரு 20,000 கொடுக்கணும், 30,000 கொடுக்கணும். சரி, நாங்களும் ஊருக்கு போன மாதிரி இருக்கு, கேரளாவில் வைத்தியம் பார்த்த மாதிரி இருக்குது, கோர்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சாதகமா ஏதாவது நம்மளால செய்ய முடியாதான்னு ஒரு நப்பாசை தான். இதுக்காக வந்து எந்த ரேஞ்சிலையும் உயர்த்தி வச்சு பேசாதீங்க. உங்களை விட இந்த சட்டம் படிச்சிருக்க சட்டம் படிக்கல, அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு இருக்கு. இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவானே, அவதார படம் எடுக்கிறவனுக்கும் அஜால் குஜால் படம் இருக்கணும் ஒரு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து தப்பா எடுத்துக்காதீங்க. வரம்பு எல்லாம் பேசல, உங்களுக்கு புரியணும் அதை. சரி சார், இப்போ நீங்க ரெக்கார்டிங் பண்றீங்கல்ல, இது எனக்கு ஒரு இது காப்பி எடுத்து அனுப்பிச்சுங்க. என் ஒய்ஃபுக்கு போட்டு காட்டுறேன். நாங்கள் ட்ரெயினில் கட்டே போவோம். அடுத்து அவங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். என்னோட வாட்ஸ்அப்புக்கு தப்பு எடுத்து அனுப்பிச்சு விடுங்க சார். ஓகேவா? எனக்கு வாட்ஸ்அப் ஷேர் ஆகாதுங்க சார், அது கட் பண்ணிடுச்சு. சரி சார், இப்போ நான் பேசிட்டு உங்களுக்கு நான் கால் நான் பேசிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேங்க சார். எனக்கு ரெக்கார்டிங் வேணுமே. எப்படி ரெக்கார்டிங் எடுக்க தெரியாது இதுல. இப்போ கூட பேசலாம் ஞாபகம் வரும், திரும்பி மறந்துடுவேன். சரி, பேசி ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, எப்படி எடுக்கணும் சார்? அப்படியே அந்த காலுக்கு போயிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா வந்துருங்க சார். இப்போ ஸ்டாப்பிங் வருது. ஸ்டாப் கொடுத்துட்டுமா? இல்ல, கட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சேவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆக மாட்டேங்குதுப்பா. இப்போ ஸ்டாப்பிங்னு கேக்குது. என்ன ஸ்டாப் கொடுங்க சார். ஸ்டாப் கொடுத்துட்டு